முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் கொள்கை தளத்தில் உறுதியோடு பட்டு உறுதியோடு ஒரு சமத்துவ சமூகத்தை படைக்கின்ற அந்த பெரும் போராட்டத்தில் ஈடுபடுத்தி இன்றளவும் இந்த போராட்ட களத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கக்கூடிய மூத்த தோழர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய 100ஆண்டு பிறந்த தினத்தில் அவரை வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சுதந்திர இந்தியாவை விட மூத்தவர் ஐயா நல்லக்கண்ண அவர்கள். இந்த இந்தியாவை இவர்கள் ஒரு காலமும் பாரதமாக மாற்றிவிட முடியாது என்பதற்கான அச்சாணியாக ஐயா நல்லக்கண்ண அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். வெள்ளையனை விரட்டுவதில் ஆரம்பித்து இன்றைக்கு பாசிஸ்டுக்கு எதிரான போராட்ட காலம் வரை ஒரு பெரும் போராட்ட களத்தினுடைய நாயகனாக நமக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியவராக நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய ஆதரவும் நமக்கு என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த வாசிப்பை கொண்டவர். எந்த சமயத்தில் அவர் சந்திக்கும் பொழுது ஒரு புத்தகத்தோடு சந்தித்தால் உடனடியாக அந்த புத்தகத்தை பிரித்து வாசிப்பதற்குரிய அல்லது அந்த புத்தகத்தை பற்றியான சில கேள்விகளாக அவர் எழுப்புவார் அல்லது அந்த புத்தகத்தில் இருக்கிற தகவலை குறித்து அவர் ஏற்கனவே வாசித்திருப்பதை நினைவுபடுத்துவார். அவரது வாசிப்பும் பொது உடைமை சித்தாந்தத்தின் மீதான இந்த இந்திய சமூகம் ஒரு பொது உடைமை சமூகமாக மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது. பொதுவா இடதுசாரி வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையில் இருந்தால் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு பொதுவான சாமானிய மக்களிடத்தில் சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களை எல்லாம் உடைத்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய கருத்தாயுதமாக கம்யூனிசத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கம்யூனிசம் என்பது பொது உடைமை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதும் வழிபடுத்துவதும் நெறிப்படுத்துவதும் அறவுணர்வு வளர்த்தெடுப்பதுமான ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கிறது என்பதை ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பல போராட்ட களத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்தி எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பல போராட்ட களத்தில் ஆதரித்து உற்சாகப்படுத்திய அவரது பெருந்தன்மை அந்த மார்க்சிய பண்பை நமக்கு காட்டுகிறது. எந்த களத்தில் சந்தித்தாலும் அந்த போராட்டத்தை பற்றியான கோரிக்கையை பற்றியான விவர நுணுக்கங்களை பகிர்வதுடன் நம்மை பயிற்றுவிப்பதுடன் ஒரு தனிமனித தொடர்பு அடிப்படையில் தோழமை அடிப்படையில் அவர் நம் மீது காட்டுகின்ற அந்த அன்பை ஒரு காலத்தில் மறந்துவிட முடியாது. கம்யூனிஸ்ட்காரங்கனாலே சீரியஸா இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லக்கண்ணை பார்த்தால் அதை அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒவ்வொரு முறை பேசும்பொழுது ஏதேனும் ஒரு வகையில நம்மை நகைச்சுவைக்கு உட்படுத்துவார். கடைசியாக பார்த்தபோது கூட என்ன அவங்களுக்கு வயசாயிருச்சு தாடியெல்லாம் வெள்ளையாச்சு கேட்டார். அந்த நகைச்சுவை உணர்வு அதே போல இன்றைக்கு இந்திய சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்தான அவரது துல்லியமான பார்வை. அது மட்டுமல்ல, நியூசிஞ்சியர் புக் ஹவுஸ்ல அவரது ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்த தமிழ் மக்கள் வரலாறு என்கின்ற அந்த தொடர் பதிவு நூல்கள் என்பது தமிழினம் கொண்டாட வேண்டிய நூல் தொகுப்பாக இருக்கிறது. தமிழ் மக்கள் வரலாறை பல்வேறு காலகட்டத்தினூடாக தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் உருவாகி வளர்ந்திருக்கிறது மாறி இருக்கிறது என்பது குறித்தான அந்த தமிழ் மக்கள் வரலாறு என்கின்ற அந்த தொகுப்பு நல்லக்கண்ண ஐயா அவர்களுடைய இந்த ஆழமான வாசிப்பையும் இந்த மக்கள் மீதான நேசத்தையும் நமக்கு காட்டுகிறது. இப்படி அவரை பற்றி சொல்லுவதற்கு 1000 விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. அவர் நமக்கு இந்த செங்கொடியை கையில் கொடுத்திருக்கிறார். புரட்சிகர முழக்கத்தை நம் நெஞ்சிலே ஏற்றி வைத்திருக்கின்றார். 100 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே கம்யூனிசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் இளைஞர்களையும் உற்சாகப்படுத்தி முன்னகர்த்தி செல்லும் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ண அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.